இப்ப எதுக்கு நீ புடவைய வாங்கின? உனக்கு கட்டி விடணும்ல. சஞ்சீவ் வேண்டாம். எனக்கு வேணும். சஞ்சீவ் கிட்ட வராத. வருவேன். சஞ்சீவ் வேண்டாம். சஞ்சீவ் வராத. சஞ்சீவ் வருவேன். சஞ்சீவ் சஞ்சீவ் போன்னு சொல்றல்ல. சரி, நான் புடவை கட்டணும். நீ கிளம்பு. நான் கட்டி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ போ சஞ்சீவ், நானே கட்டிக்கிறேன். ப்ளீஸ் போ. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. ஓ, இங்கதான் இருக்கியா நீ? ஹீரடி வச்சுக்கிற கச்சேரிய சிந்தாமணி உன் நடிப்புல தான் இருக்கு. ஐயோ அபி, என்னாச்சு? ஏன் அழறீங்க? சொல்லுங்க. நான் எப்படி சொல்லுவேன்? பரவாயில்ல, சொல்லுங்க. என்ன விஷயம்? உங்க அக்காவை எம்எல்ஏ ஆட்கள் என் கண்ணு முன்னாடியே அந்த கோடவுனுக்கு கடத்திட்டு போயிட்டாங்க. நம்பிட்டா. எனக்கு இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. அதான் உன்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். அவங்க அணுவை தூக்கிட்டு போற வேகத்தை பார்த்தா அவளை கொன்னுடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த எம்எல்ஏ குடோன் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அங்க போறேன். நீங்க சஞ்சீவ் கிட்ட விஷயத்த சொல்லி அவனை உடனே அங்க வர சொல்லுங்க. சரி. சஞ்சீவ் கிட்ட விஷயத்த சொல்லி அனுப்பி வைக்கணுமா? ஓடி போ. உன்னை கொன்னதுக்கு அப்புறம் நீ செத்துட்டேன்னு சொல்லி அவனை அனுப்பி வைக்கிறேன். அக்கா, அக்கா,
அக்கா என்னாச்சுக்கா உனக்கு? அந்த எம்எல்ஏ ஆளுங்க உன்னை கொலை பண்ண முயற்சி பண்றாங்கன்னு நான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டியா நீ? நான் சொன்னதை கேட்டிருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? சரிக்கா, உனக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாத்திடுறேன். அக்கா வா அக்கா. ஏய் டிக்காதே. நீயே எம்பளை ஆளுங்களை தூண்டி விட்டுட்டு என்ன கத்தியால குத்த வச்சுட்டு இப்போ என்கிட்ட வந்து நிலவ மாதிரி நடிக்கிறியா? நான் எங்க அப்படியெல்லாம் பண்ண போறேன்? நீ நல்லா இருக்கணும் தானக்கா நான் ஆசைப்படுறேன். நான் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டியா? உண்மையிலேயே அக்கா நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சிருந்தா சஞ்சீவனி வேண்டாம் சொல்லி இருக்கணும். இப்படி எனக்கு போட்டியா? நான் மருமகளா போற வீட்டுக்கு நீயும் மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். என் வாழ்க்கையை அழிக்கணுங்கிறது தானடி உன்னோட ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே. அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. நான் என்னைக்கும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன்க்கா. அக்கா அக்கா ரத்தம் நிறைய போயிட்டு இருக்குக்கா. வாக்கா ஹாஸ்பிட்டல் போவோம். வாக்கா. தொடாதடி என்ன. நீ என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துதா நான் உயிர் பொழைக்கணும்னா எனக்கு அப்படி ஒரு உயிரை தேவையில்லடி. அக்கா அப்படியெல்லாம் சொல்லாத அக்கா. எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன். நான் சாகறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். அதையாவது எனக்காக சரியா நான் பாக்குறேன். சொல்லுக்கா, நான் என்ன செய்யணும்? நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா செய்யறேன்க்கா. என் உயிரை கூட நான் உனக்காக தருவேன்க்கா. உன் உயிரை யாருக்கடி வேணும்? நீ சஞ்சீவ விடணும். பரவாயில்லையே, அனு நல்லாவே ப்ளே பண்றா. உன் லவ்வ விடணும். உனக்கு இந்த சஞ்சீவ் அவன் லவ் எதுவுமே வேண்டான்னு அவனை விட்டு நீ போயிடணும். யாரு வந்து உன்னை கட்டாயப்படுத்தினாலும் நீ சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்க கூடாது. என்னவோ அக்காவா நினைச்சா என் மேல பாசம் வச்சிருக்கிறதா சொல்றல, அது உண்மையா இருந்தா நீ சஞ்சீவ விட்டு போயிடணும். இப்ப நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. நீ என் மேல உண்மையா பாசம் வச்சிருந்தியா, இல்ல இவ்வளவு நாள பாசம் வச்ச மாதிரி நடிச்சியான்னு சொல்லுடி, சொல்லு. சரிக்கா, எனக்கு உன் உயிர் தான் முக்கியம். சஞ்சீவ் எனக்கு வேண்டாக்கா. நான் என் லவ் விட்டு கொடுத்துறேன். சூப்பர் அனு. இனி நான் எக்காரணத்தை கொண்டும் நான் மண்டபத்துக்கே போக மாட்டேன். சஞ்சீவ் இல்ல, அத்தையே என்ன வந்து கூப்பிட்டு சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்கன்னு சொன்னாலும் நான் பண்ணிக்க மாட்டேன்.
நீ இப்ப சொன்னதை செஞ்சுட்டேன்னா உனக்கு உண்மையா என் மேல பாசம் இருக்கிறதா நான் நம்புறேன். அக்கா அக்கா நான் சொன்னதை செய்வேன்க்கா. நான் அந்த மண்டபத்துக்கு போக மாட்டேன். சஞ்சீவ் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. இப்பவாவது என் கூட வாக்கா. வாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வாக்கா. நீ சஞ்சீவ மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னது எனக்கு போதும். இனி என்னை காப்பாற்ற முடியாது. என் லைஃப் முடிஞ்சு போச்சு. ஏன்க்கா இப்படி பண்ண? நான் என்ன பண்ண சொல்லுக்கா. ஏன் இப்படி பண்ண? நான் ஒண்ணும் பண்ணலையே. ஏன் அப்படி கேக்குற? சஞ்சீவ் என் கழுத்துல தாலி கட்ட கூடாதுங்கிறதுக்காக நீ ஏதோ பண்ண போறேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி சாகுற மாதிரி நடிச்சு எங்களை பிரிக்க பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலக்கா. ஏன்க்கா இப்படி பண்ற? ஐயோ, இப்படி பிளான சொதப்பி மாட்டிக்கிட்டாளே. ச்சே. அக்கா சொல்லுக்கா. ஏன்? சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பாக்குறேன்க்கா. நீ ஆசைப்பட்டது அடைய என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி கீழ்த்தரமா நடந்து பெண்ணு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலக்கா. ஆமாண்டி, கீழ்த்தரமா தான் நான் நடந்துக்கிட்டேன். ஒரு அட்டை மாதிரி என் மேல ஒட்டிக்கிட்டு லைஃப் லாங் என் ரத்தத்தை நீ உரியறல்ல. உன்னை எப்படி என் லைஃபை விட்டு விரட்டுறதுன்னு எனக்கு தெரியல. நான் செத்த மாதிரி நடிச்சாலாவது நீ என்னை விட்டு போயிடுவேன்னு பார்த்தேன். கடைசியில அதுவும் நடக்கல. பிளான் சொதப்பிடுச்சு. அனு வேற மாட்டிக்கிட்டா. கண்டிப்பா அபி மண்டபத்துக்கு போய் சஞ்சீவ மேரேஜ் பண்ணிப்பா. இதை எப்படியாவது தடுத்தாகணுமே. நீ இப்படி கீழ்த்தரமா நடந்துக்க நான் தான் அக்கா காரணம். உன் மனசு நான் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டல. நீ இந்த அளவுக்கு என்ன வெறுப்பேன்னு எனக்கு தெரியாதுக்கா. இப்போ தெரியுதுல்ல. நீ சஞ்சீவ மறந்துட்டு அவனை விட்டு போயிடு. இல்லக்கா முடியாது. நீ சஞ்சீவ மறந்துடுன்னு என்கிட்ட சொன்ன என்னால சஞ்சீவ மறக்க முடியாது. ஏன்னா எங்க லவ் அப்படி. ஆனா நீ சஞ்சீவ் கூட வாழக்கூடாது, செத்துறன்னு சொல்லு. நான் சந்தோஷமா நான் செத்துருவேன்க்கா. நான் என்னக்கா பெருசா ஆசைப்பட்டேன்? நம்ம ஒன்னா பிறந்தோம், ஒன்னா வளர்ந்தோம். அதே மாதிரி மேரேஜ்க்கு அப்புறமும் ஒரே வீட்டுல ஒன்னா உன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது பெரிய தப்பாக்கா. ஆனா அந்த ஆசையை உன் மனசு இவ்ளோ கஷ்டப்படுத்துதுன்னா அந்த ஆசையை எனக்கு வேண்டாம்க்கா. வேண்டாம். நான் சஞ்சீவை விட்டு கொடுத்துறேன். உனக்காக விட்டு கொடுக்கறது எனக்கு என்ன புதுசா? சின்ன வயசுல இருந்து பொம்மைக்காரன்னு உயிர் இல்லாத பொருள் எல்லாம் உனக்காக விட்டு கொடுத்திருக்கேன். ஆனா இப்ப உயிருள்ள சஞ்சீவ
உனக்காக நான் விட்டு கொடுக்க போறேன். விட்டு கொடுத்துறேன்க்கா, விட்டு கொடுத்துறேன். என்ன, நான் சஞ்சீவ லவ் பண்ண ஆரம்பிக்கும் போது நீ இப்படி சாக போற மாதிரி நடிச்சு எங்களை பிரிக்க பாப்பேன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா நான் லவ் பண்ணிருக்க மாட்டேன்க்கா. இப்போ நான் அவனை விட்டு பிரியறதுனால அவன் மனசும் கஷ்டப்பட்டிருக்காது. நாங்க பிரிஞ்சு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லக்கா, எனக்கு நீ கஷ்டப்படக்கூடாது. நீ சந்தோஷ் மாமாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமா வாழணும். எனக்கு அது போதும்க்கா, எனக்கு அது போதும். இங்க பாருக்கா, நானும் சஞ்சீவும் சேரக்கூடாது. நான் உன் லைஃபை விட்டு போயிடணும், அவ்வளவுதானே? நான் சஞ்சீவ் கூட சேரலக்கா. நான் உன்னை மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுறேன். நான் இனிமே என்னைக்கும் உன் லைஃப்ல திரும்ப வர மாட்டேன். ஏன் உன் கண்ணுல கூட பட மாட்டேன்க்கா. நான் வரேன்க்கா. இல்ல, நான் போறேன்க்கா. நீ நல்லா இருக்கா? நல்லா இரு. அனு, அபி நம்ம டிராமாவை கண்டுபிடிச்ச உடனே எங்க நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமோன்னு நான் பயந்துட்டேன். நல்ல வேலை, அப்படி எதுவுமே நடக்கல. உனக்காக சஞ்சீவியா எனக்கு வேண்டான்னு அபி தூக்கி போட்டுட்டு போயிட்டா. நீ சொன்னது சரிதான். அபி உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. அவளுக்கு உன் மேல இருக்கிற பாசம் அவளை என்ன வேணாலும் செய்ய வைக்கும். அவ ஒரு எமோஷனல் இடியட். எப்படியோ நம்ம ப்ராப்ளம் சால்வ். சம்மந்தி அங்க பாருங்க.